ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கின 2 ஸ்கேலை பற்றி தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் கர்வ் வரையறதுக்காக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே ஸ்கேல் இது. இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல உங்களுடைய ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். இது எப்படி நம்ம வச்சு மார்க் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இந்த ஸ்கேலில் நான் மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். மீஷோலலாம் பார்த்தீங்கன்னா 158க்கு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வேறு வெப்சைட்டில் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன், டெலிவரி சார்ஜோடு சேர்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒன்று வந்து அப்பர் டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொன்று வந்து லோவர் டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இதை எப்படி வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் நான் விட்டுடுறேன். அதோட ஸ்லீவோடைய ஃபுல் ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோடைய ஃபுல் ஹைட் வந்து நான் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 2 அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப் ஹைட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். கேப் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வச்சு மார்க் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். கேப் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணலாம். கேப் ஹைட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வித் டிவைடட் 10. இப்போ என்னோடய செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36. 36 10 நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.6. இப்போ இதுவே உங்களோட செஸ்ட்டு வித் 28னா 28 டிவைடட் 10 போட்டிங்கன்னா 2.8 தான் உங்களோட கேப் ஹைட்டு. இப்போது 30 போடுறீங்கன்னா 30 டிவைடட் 10 போட்டிங்கன்னா இப்போ 3 தான் உங்களோட கேப் ஹைட்டு. இந்த மாதிரி ஒரு செஸ்ட்டு வித்துக்கும் நம்ம 10 டிவைட் பண்ணோன்னா நம்மளோட கேப் ஹைட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்லீவில் கேப் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல நான் கேப் ஹைட்டை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3.6 தான் என்னோடய கேப் ஹைட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ம் ரவுண்டை நான் மார்க் பண்ணணும். இப்போ ஹார்ம் ரவுண்டுக்கு இப்போ நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வித் டிவைடட் 5. இப்போ என்னோடய செஸ்ட்டு வித்து பார்த்தீங்கன்னா 36 டிவைட் பண்ணிங்கன்னா 5ஆல் இப்போ 7.2 வரும். இப்போது இந்த எட்ஜஸ்லேருந்து இந்த எட்ஜஸ்க்கு கரெக்டாக எனக்கு 7.2 வரணும். அந்த 7.2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கேப் ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம், ஹார்ம் ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப் ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம், கேப் வித்தும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவோடைய ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்லீவோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்லீவ் வித்து பார்த்தீங்கன்னா 5.5. இப்போ 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு மார்க்கும் அதே மாதிரி மேலே நம்ம மார்க் பண்ண மார்க்கும், அதாவது ஸ்லீவோட ஹைட் மார்க்கும் வச்சு நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஹார்ம் ரவுண்டு நம்ம வரைய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு அந்த லைனும் இந்த லைனும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணுற விதம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோடைய பேக்கை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வளைவை எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வளைவு எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வளைவு எடுக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி எடுப்போம் பார்த்திங்களா, இந்த இடத்துல அதாவது ஸ்லீவோட ஹைட் பக்கம் 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச்லேருந்து இந்த பாயிண்ட்டு கீழே இருக்கிற அந்த வளைவை எப்படி நம்ம தட்டுறதுன்றது பார்க்கலாம். கீழே நம்ம 1/2 இன்ச்சு நம்ம வளைவு எடுப்போம். அந்த வளைவுக்கு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலில் அப்பர் டைரெக்ஷனில் இருந்ததை அதை ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பக்கமும் கீழே வர பாயிண்ட்டும் கரெக்டாக டச் ஆகிற இடத்துல நம்ம ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழ் பாயிண்ட்டும் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்திங்களா, அங்கேயும் தட்டுற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோலும் பேக் ஆம்கோலும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது பேப்பர் மார்க்கிங். இது நம்ம கிளாத்தில் நம்ம பண்ண சொல்ல நம்ம கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட அழகாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்டை கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஸ்கேல் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்கேல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே கட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பேக் பார்ட்டில் அந்த பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை கட் பண்ண சொல்ல நம்ம எப்போயுமே பேக் லைனை தான் நம்ம பேக் வளைவை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் கீழ் வளைவை கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே கீழ் வளைவை கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு
கரெக்டாக வராது. அதனால் மேல் வளைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை 2ஆக திருப்பி போட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழ் வளைவை கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அங்கங்கே நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாத்தில் எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த பேப்பர் பேட்டர்ன்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பேப்பர் பேட்டர்னை 2ஆக போட்டு இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோலை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேல் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா. இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். மற்ற இடத்துலோட நான் வாங்கின இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது ஸ்லீவோடைய ஆம்கோல் சைடு ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இருக்க அந்த ஆம்கோலுக்கு ஸ்கேல் வச்சு எப்படி நம்ம ஆம்கோல் கட் பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.